மோயே 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 என்ன ப்ரோ பண்ற அப்படின்னு கேட்பீங்க. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜேப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் வண்டி ஓட்டுன்னு இருக்கும்போது நிறைய பேர் வீடியோ பண்ண வேணான்னு சொன்னீங்க. அதை நான் மரியாதையோட பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டாக எடுத்துக்கிட்டு டக்குன்னு பேசிட்டு நான் முடிக்கிறேன் இன்ட்ரோ மட்டும். ஸோ எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா சென்னை என்றது போய்கொண்டிருக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பொங்கல் சூப்பராக போச்சுன்னு நம்புறேன். அண்ட் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. புதுசாக பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் பிரச்சனை வரும். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூ இஷ்யூஸ் இருக்கு. சடனாக பார்த்தீங்கன்னா வந்தது ஒரு 3 days முன்னாடி. சின்ஸ் எல்லா கராஜும் க்ளோஸில் இருக்கிறதால போக முடியல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் கார் ஜோன் தான் போயிட்டு இருக்கோம். எந்த இடத்துல நம்ம ரேப் பண்ணமோ அதே இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ரைட் நவ் மப்பேடு அப்படின்ற ஒரு ஏரியா கிட்ட இருக்கேன் நான். ஹோப்ஃபுல்லி நிறைய பேருக்கு இந்த ஏரியா தெரியும் நம்புறேன். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ புது கராஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் உங்களை நான் கூட்டு போக போகிறேன். நம்ம வண்டி ராப்பிங்காக இருக்கட்டும், ஃபாக்லைட் மாட்டினதாக இருக்கட்டும், நிறைய எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ்லாம் அந்த கடையில் தான் நம்ம பண்ணது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் போய்கொண்டு இருக்கிறேன். 2-3 இஷ்யூஸ் இருக்குது. நமக்கு மட்டும் ஏன் புதுசாக வருதுன்னு தெரியல. அது என்ன இஷ்யூஸு, உங்கள் கார்லேயும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மெயினாக அந்த வீடியோன்றது பண்ணுறேன். பைக்கில் போயிருப்பேன். ஆனால் பைக்கில் போனால் எப்படி காரை சரி பண்ண முடியும்? வேற லெவலில். எங்கே இருக்கிறேன்னு தெரிகிறதா? எஸ், நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபென்டாஸ்டிக் கார் ஜோன் அவங்களோட கராஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அண்ணா நகர்லேருந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கொரட்டூரில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. கொளத்தூர், ஐ திங்க் கொரட்டூர் தான் இந்த ஏரியா. ஸோ நம்ம டீரெக்ஸ் இங்கே நிற்குது பாருங்கள். ஆக்சுவலாக எதுக்கு வந்திருக்கு அப்படின்றது ஆல்ரெடி சொன்னேன். 2-3 விஷயங்கள் இருக்குது காரில் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஃப்ரண்ட்டு பம்பருக்கு இப்போ ரேப் பண்ணணும். ஏன்னா இது பிளாக்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. இது கம்பெனியில் கொடுத்தது பிளாக். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக கோயிலுக்கு போய் பூஜை பண்ணது இது பிளாக். பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கறது நல்லா தான் இருக்குது. சொல்லப்போனால் கிட்டேருந்து பார்த்தா சூப்பராக தான் இருக்குங்க பாருங்கள். சீனாக தான் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரேப் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இந்த பம்பர் ஃபுல்லாக இப்போ கட்டுற வேலை இருக்குது. ரெண்டாவது, இந்த இடத்துல ட்ரிப்புக்கு போகிறப்போ சில முறவாசல்லாம் நடந்தது ரேப்புக்கு. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே மாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் கட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நமக்கு மட்டும் புதுசாக நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம டீரெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன அன்லாக் ஆகிடுச்சு லாக்கு. ஓகே, நம்ம டீரெக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை. த ஹாரன் இஸ் நாட் ஒர்க்கிங். ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா அப்படியே மதுரவாயில் கிட்ட ஓட்டும்போது சடனாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு கம்மியாகிட்டு டோட்டலாகவே ஹாரன் ஒர்க் ஆகலை. நம்ம ஊரில் ஹாரன் அடித்தாலே நவர மாட்டாங்க. ஹாரன் இல்லைன்னா சுத்தமாக ரெஸ்பெக்டே இல்லை. நம்ம வண்டிக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது இவர் தான் ப்ரோ. இது கைட்டணும், டேப் பண்ணணும். இது புது பம்பரு, நியூ பம்பரா? ஆமாம். அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் உள்ள கிளாம்ப்லாம் உடச்சி வச்சிருந்தான் போல. நான் இப்போ ட்ரிப்புக்கு போனதில் பள்ளத்தில் விட்டு இன்னும் எல்லாம் உடஞ்சிச்சு. ஆமாம், இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி கிரில் இருந்து எல்லாமே புதுசு போட்டாச்சு. ஆமாம். இப்போ என்ன மேட்டர்னா, அதை விட இன்னொரு பஞ்சாயத்து 4 நாளாக ஹார்ன் ஒர்க் ஆகலை வண்டியில். என்னன்னு தெரில. இது ரேப் பண்ணணும். இந்த இடம் கொஞ்சம் ரேப்பு தான் போயிருக்கு. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு எதுவும் சும்மா இந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த இடம் ரேப் பண்ணணும். இந்த 2 வேலை. பரவாயில்ல, இந்த இடம் நல்லா இருக்கு. நல்லா ஸ்பேசியஸாக இருக்காண்ணா. மத்தியான டைமில் எப்படி இருக்குது? சூடாக இருக்கா? நார்மலாக இருக்கு. இங்கே என்ன சவுண்டு வச்சாலும் எந்த தொல்லை இருக்காதுல்ல. ஸோ காரோட எல்லாமே மாடிஃபிகேஷன்லேருந்து A to Z, பாடி ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுறாங்க. கார் சேல்லேருந்து மொத்தமே. இது ஸ்பான்சர்லாம் கிடையாது. நம்ம இப்போ ரேப் பாய்கிட்டு தான் பண்ணோம். ஸோ அதனால் அவங்க கடை எங்கே இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். ஸோ மெயின் ஷாப் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது. ஆக்சுவலாக அதை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது கைஸ். சரி, ஓகே, நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன இஷ்யூன்னு தெரியல. ஹார்ன் என்ன பிரச்சனைன்னு. நான் பக்கமாக இருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் தூரம் தான் கராஜ். ஸோ எங்கேயோ ஏதோ ஃபால்ட்டாக இருக்குது. ஒன்று வயர் எலி கடிச்சிருக்கலாம் ஹாரன் ஒர்க் ஆகாமதுக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு போனப்போ உம்லிங்லா பாஸ் போனப்பே பார்த்தீங்கன்னா ஹாரன் கொஞ்சம் கோளாறு கொடுத்தது. என்ன ரீசன்னு தெரியல. நமக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனைன்றது வருது. ஆனால் இந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். சுற்றி குப்பா இருந்தாலும் ஒரு தனியாக இருக்குது ஆக்சுவலாக, எந்த தொல்லை இல்லாமல். ஆனால் மழை பெஞ்சா எப்படி இந்த ஏரியான்னு தெரியல. ஃபுல்லாக தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல. இது கொளத்தூரா அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கொளத்தூர் பாருங்க. ஆமாம், அந்த லேக் பேர் தான் இங்கே இருக்குது. ஸோ இது கொரட்டூர் ஏரியாவில் இருக்குது ஆக்சுவலாக. அண்ணா நகர்லேருந்து ஒரு 1/4 மணி நேரம்.
டிராஃபிக் இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் ஆகும். பட் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம். ஸோ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நமக்கு புதுசாக பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னதால் தான் நான் விராப்பே பண்ணுறேன் ஃப்ரண்ட்டில், இல்லைனா விராப் பண்ணியிருக்க மாட்டேன் நான். இல்லை ப்ரோ அது பிளாக் எடுத்துருங்க, மிஸ்டர் பீன் கார் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஆர்டர் இருக்குது, டாக்ஸி மாதிரி இருக்குது நிறைய பேர் சொன்னாங்க. சரி ஓகே பழைய லுக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆக்சுவலாக இது புது டயரு, அந்த 3 டயரு புதுசு. உங்ககிட்ட கேட்குறேன், இந்த டயர் பார்த்தீங்கன்னா கார் வாங்கினதுலேருந்து இந்த டயர் அப்படியே தான் இருக்குது. இது இன்னும் ஒரு 5000 கிலோமீட்டர் லைஃப் வரும்னு சொன்னாங்க. இதை மாற்றுறது பெஸ்ட்டா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஸோ ஒரு காரோட பம்பர் கட்டுறதுக்கு எவ்வளோ போல்ட்டு கட்டணும் மட்டும் பாருங்கள். இப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 20 போல்ட்டாவது கட்டியிருப்பாங்க முன்னாடியிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே கட்டி எடுப்பாங்க. அது உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக ஹாரன் போகிறதுக்கு 2 ரீசன் இருக்கும். ஒன்று ஃபியூஸ் ஏதாவது போயிருக்கும், அப்படி இல்லைனா ஒயர் விட்டு போயிருக்கும். ஹோப்ஃபுல்லி பெரிய பிரச்சனை எதுவும் வைக்கக்கூடாது. ஹாரனே போயிடுச்சுன்னா மறுபடியும் ஹாரனுக்கு நான் செலவு பண்ணணும். லதாக்லேயே அந்த சவுண்டு மாறினப்பே நான் ஜீப்பில் காட்டியிருக்கணும். பட் அப்படியே ஓட்டினதால, ஏன்னா ஹாரன் கண்டிப்பாக தேவை நம்ம ஊருக்குலாம். ஹாரன் இல்லைன்னா மதிக்க கூட மாட்டாங்க, நம்ம என்னதான் ஹாரன் அடிச்சாலும் நவரு கூட மாட்டாங்க. ஸோ பாருங்கள், இந்த சைடு ஃப்ளாப் ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் ஆக்சுவலாக ஒன்று ஒன்றா கட்டுவாங்க. எனக்கு நீங்கள் செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்குறீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் கிட்ட வாங்கும்போது ஹெட்லைட் கிட்ட உள்ள ப்ராக்கெட்டில் உடஞ்சிருக்கு. இது நானே கவனிக்கலைன்னா இன்டீரியராக ஃபுல்லாக கைட்லாம் பார்க்க முடியாதுல்ல. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த பம்பர் சேஞ்ச் பண்ணும்போது தான் சொன்னாங்க ஹெட்லைட்டோட ப்ராக்கெட் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஹெட்லைட்டோட கனெக்ஷனில் வரும். ஸோ இது ஹெட்லைட்டு இது ஃபுல்லாக செட்டாக மாற்றணும்னா 1 லட்ச ரூபா மேலே வருது ஜீப்பில். அதனால் மாற்ற வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் எடுக்கும்போது நீங்கள் பார்த்து எடுக்கணும். நான் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைலாம் கொடுக்கல, பட் ஓரளவுக்கு சில்லற ஒர்க்லாம் நம்ம ஃபஸ்ட் ஓனர் பண்ணியிருக்காப்புல. அது ஓட்டினது கம்மி கிலோமீட்டர் தான், பட் ஆனால் இவ்வளோ உள்ள டேமேஜஸ் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உள்ள கிளாம்ப்லாம் நிறைய உடஞ்சிருக்கு. ஆக்சுவலாக 27,000 கிலோமீட்டர் தான் நம்ம எடுத்தோமே வண்டியை. ஏன்னா ஜீப்பில் ரெக்கார்ட்ஸ்லாம் நான் கேட்டேன், எல்லாமே கரெக்டாக. ஏன்னா ஒரே ஒரு டிக்கி மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ சின்ன டென்ட் ஆகிட்டு யாரோ 2 வீலரில் வந்து இடிச்சிட்டாங்களாம். ஸோ செகண்ட்ஸில் வண்டி எடுக்கும்போது இந்த சில விஷயங்களில் பாருங்கள். நான் ஆக்சுவலாக அவ்வளோ தெளிவாக இருந்து அவ்வளோ பார்த்துமே எனக்கு செலவு ஏகப்பட்டது நம்ம டீரெக்ஸ் வச்சிருச்சு. பட் உம்லிங்லா பாஸ்லாம் போயிட்டு வந்து சூப்பராக இருக்காப்புல வண்டி. ஒர்க்கு போயிட்டு இருக்குது. ஹாரனுக்கு எந்த பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சந்தோஷம். இன்கேஸ் ஹாரன் போயிடுச்சுன்னா லாரி ஹாரன் வைக்க வேண்டியது தான். இந்த சவுண்ட்லாம் பத்தாது நம்ம ஊருக்கு. வேறு ஏதாவது கலர் மாற்றலாமா சொல்லுங்கள், இந்த வருஷம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி ஏப்ரலுக்கு அப்புறமா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன கலர் போடலாம், என்ன கலர் போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா பம்பரை கொஞ்சம் கொஞ்சமாக கைட்டிருக்காப்புல. எனக்கு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் தெரியாது. பம்பர் நான் இப்போ புதுசு மாற்றது கம்பெனியில் இப்படி தான் வருமா, அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணுமா. அவங்க என்ன கலர் இருக்கும் வண்டி அது எதுவுமே பெயிண்ட் பண்ணி தருவாங்களாம். பட் நம்ம எப்படி விராப் தான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் நான். பட் இட்ஸ் டைம் டு wrap it again. wrap பண்ணுற மனுஷன் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்காப்புல. அவர் எப்போ வருவாருன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 5:14 ஆகுது. அண்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 29 டிகிரிஸ் காட்டுது. பெருசாக ஒன்றும் சூடாலான்னு தெரில கைஸ். ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலிலேருந்து வெளுத்து வாங்கிச்சு வெயில் எங்கள் ஏரியாலலாம். அளவுக்கு கட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. எளிதாக லைட்டாக ஏதாச்சும் வாய் வச்சுருக்கோம். ஒரு பல்லு விழுந்துருந்தாச்சுன்னா அந்த கட் ஆகிட்டு இருக்கும். அது எந்த வயிறு கரெக்டாக அந்த இதுவா சூப்பர். ஸோ கைஸ் எலி தான் பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை பண்ணியிருக்கு, வயரை கட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எலி பெருசாக அந்த தொல்லை பண்ணாது. எனக்கு பெங்களூரில் விட்டுருந்தேன் ஒரு வாரம். ஆக்சுவலாக எங்கள் அக்கா கார்லேயும் ஏசி வயர் கட் பண்ணி விட்டுருக்கு. எலி தான் லைட்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கு. ஹாரன் பிரச்சனை. என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு நினைச்சேன். எலிக்கடி வாங்கியிருக்கு டீரெக்ஸ். இது பார்த்தீங்களா கலரு பச்சை கலர். டைம் டு டெஸ்ட் த ஹாரன். என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அடிட்டா ப்ரோ. ஹாரன் தான். அப்போ எலி தான் பிரச்சனை. எலியே எலியின் ஒலியே லூசு பையன் எலி. அசிங்கமாக திட்டணும்னு தோணுது. சரி பாவம் அவனுக்கு என்ன தெரியும், ஏதோ விளையாடி இருக்கான் வயரில். உஷாராக இருக்கணும்டா சாமி.
பேர் கேட்டிங்க ப்ரோ இந்த லைட்டு பின்னாடி மாட்டினீங்களே ஒரு வாட்டாவது யூஸ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போனால் இப்போ வரைக்குமே அது ஹைவேல ஃப்ளாஷ் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பட் கூடிய விரைவில் முக்கியமாக கிரெட்டா ஓனர்ஸ்க்காக இதை நான் ஃப்ளாஷ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்னதான் ரோட்டில் ஸ்பேஸ் இருந்தாலும் நான் ரீசெண்ட் டைம்ஸில் கவனித்தது கிரெட்டா ஓனர்ஸ் மட்டும் சும்மா ஃப்ளாஷ் லைட் அடிச்சுனே இருக்காங்கப்பா. எப்படின்னா ஒரு பெரிய லேனு ஹைவே, லெஃப்ட்லேயே இடம் இருக்குது, ரைட்லேயே இடம் இருக்குது. நான் ஒரு லேனில் போயின்னு இருப்பேன். ஃப்ளாஷ் லைட் ஒரு வாட்டி 2 வாட்டி அடிக்கலாம், அடிச்சுட்டே இருப்பாங்க நவுற வரைக்கும். இது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக இப்போ நான் சும்மா போட்டு காட்டுறேன் இதை. மோயே எப்படி வேறு லெவலில் இருக்கா? ஆக்சுவலாக நைட் டைமில் தான் அது போடணும். ஸோ கைஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்களேன், லெக்ஸஸ் பயங்கரமாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? ஆனால் இது லெக்ஸஸ் கிடையாது, ஃபார்ச்சுனர். லெக்ஸஸோட கிரில் போட்டிருக்காரு ஓனரு. ஒரு கஸ்டமரோட வண்டி தான் இது. லெக்ஸஸ் கிரில்லு, லெக்ஸஸ் லோகோ போட்டிருக்காப்புல. சைடு வீலிருந்து லெக்ஸஸ் தான். லெக்ஸஸ் ஃபார்ச்சுனரை பார்த்தீங்கன்னா அப்படியே லெக்ஸஸாக மாற்றி விட்டாப்புல. வேறு லெவலில். லெக்ஸஸ் இந்த மாடல் கிடையாது அப்படின்னு நினைச்சேன். பாருங்கள் லெக்ஸஸோட இந்த குரோமு. இங்கே ஏதோ லேக் இருக்குன்னு சொன்னாங்க பின்னாடி, அதை பார்க்கறதுக்கு வந்தேன். பட் ஆனால் இங்கே லேக் இருக்கிற மாதிரி தெரியலையே, குப்பை தான் இருக்குது ஃபுல்லாக. கைஸ் ஒர்ஸ்ட்டாக இருக்குது ஏரியாவை. நான் எங்கண்ணா இந்த தண்ணியெலாம் இருக்குன்னாங்க பின்னாடியா? ஆமாம் இதுக்குள்ள அப்படியே போகணுமா? ஓகே, ரொம்ப தூரமா கிட்டையா? ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக லேக்குக்கு போகிற இடமா. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மக்கள் வரத்துக்கு வச்சா சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம். பட்டு அதெல்லாம் நம்ம ஆளுங்க பண்ண மாட்டாங்களே, ஃபுல்லாக குப்பை தான் இருக்குது. இது ஆக்சுவலாக நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த லேக் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் இந்த ரேப் பண்ணுற நம்ம ப்ரோ இன்னும் வரலை, லேட் ஆகுமா வரத்துக்கு. பாப்பா இன்னொரு 1/2 hour வெயிட் பண்ணுவேன், அப்புறம் கிளம்பிடுவேன். ஏன்னா ரொம்ப லேட் நைட்டாக வீட்டுக்கு போன வேலைக்கு ஆகுது. ஸோ இதுதான் லேக்கா? நைஸ். நைட்டில் சில் அவுட் பண்ணுறதுக்கு வருவாங்க போல் நிறைய பேர். இங்கே கூட எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்ச ஏகப்பட்ட தண்ணி வருங்க போல கைஸ். இது இப்போ தான் நம்ம ஃபாலோவர் ஒருத்தரை பார்த்தோம், கரெக்டாக இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. ப்ரோ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, வர இருங்க அப்படின்னு. நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ. ஸோ இதுதான் லேக் போல், தெரியுதா உங்களுக்கு? ப்ளசண்ட்டாக இருக்கானா? கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. பட்டு எல்லாம் குடிச்சுன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்தால் ரிஸ்க்கு. ஆமாம், ஃபுல் குடியில் மிதக்கிறார்கள், தெரியுதா? ஓகே. ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக தான் இருக்குது தண்ணி. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ஃப்ளோ ஆகிடும்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சதுன்னா. சூப்பராக இருக்குது கைஸ், செம்ம பெரிய லேக்கானா. மழை பெய்கிறப்ப எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இந்த ஏரியா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே ஃப்ளட்டில் எதுவும் பெருசாக வராதுன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எவ்வளோ பேர் அப்பார்ட்மெண்ட் பாருங்களேன். நைஸ். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. அப்படியே ப்ளசண்ட்டாக உட்காந்துக்கலாம் போல். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக சன்செட் முன்னாடி. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இடத்த. பட் சூப்பராக இருக்குது கைஸ் கிளைமேட். இங்கே பாருங்களேன், மேலே ஒரு பிளேன் வேறு போகுது, தெரியுதா? மோயே உழுந்தா மோயே தான். எனக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட் ஆக்சுவலாக, எந்த டிராஃபிக் தொல்லை இல்லாமல். நான் கொஞ்ச நேரம் பேசாமல் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன், சவுண்டு மட்டும் கேளுங்களேன். இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு கொரட்டூரில் இப்படி ஒரு லேக் இருக்குன்னு. ஆனால் இது கவர்மெண்ட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணி மக்கள் வரத்துக்கு பார்க் மாதிரி உட்கார மாதிரி வச்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நடந்து போகிறதுக்கு இடம் இருக்குது அந்த பக்கம். வாக்கிங்லாம் போகலாம் போல் மார்னிங் டைமில். அங்கே வண்டிலாம் வருது ஆக்சுவலாக, தெரியுதா? ஓகே, வந்ததுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். மேபி இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இது ஒரு செம்ம ஸ்பாட்டு. பைக்கில் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏரியாவிலேருந்து 1 hour இது, அவ்வளோதான். நைஸ். சரி, ஓகே கிளம்ப. கொசு ஆக்சுவலாக பயங்கரமாக வருது இப்போ. புது நோய் வந்துட்டு போகுது. இந்த மழை பெஞ்சது ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிடும் போல். ஆக்சுவலாக இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து Jan 1 நினைக்கிறேன், சுகரு, இந்த ஜங்க் ஃபுட்டு,
தேவையில்லாமல் ஐஸ்கிரீம்ஸு கேக்கு இந்த ஐட்டம்லாம் டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதோட 19 நாள் ஆகுது. பட் டீலாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். டீ காஃபிலாம் டோட்டலாகவே விட்டுட்டேன். பட் அதுக்காக ஹெர்பா லைஃப் குடிச்சுன்னு இருக்கேன். இதை பார்த்து தான் இப்போ நான் வீட்டிலேருந்து ஃப்ளாஸ்கில் எடுத்துன்னு வந்துட்டேன். சுடு தண்ணி போட்டு குடிக்கலாம். தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 7 மணி ஆகிடுச்சு. இன்னும் கூட தலைவர் காணோம். இவர் வந்தால் தான் ரேப்லாம் பண்ணுவார். ஆளையே இல்லை இன்னும். நம்ம கார்லேயே இருக்குது. எடுத்து குடிப்போம். மாய மாய திறந்து வச்சா கொசு பூந்துரும்னு நினைக்கிறேன். எங்கே பாரு கப்பு. மோய 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 என்ன அந்த பாட்டு ஒட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக இது நிறைய பேர் குடிக்காதன்னு சொல்கிறீங்க. நான் ரெகுலராலாம் இது குடிக்க மாட்டேன். இப்போ டீ காஃபி விட்டுட்டேன்ல. ஸோ ஏதோ ஒன்று நமக்கு அப்படியே உள்ளே போனால் லைட்டாக தூக்கம் வராமல் தலைவலி இல்லாமல் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான். இது ஒரு கையில் நான் போடுறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல். ஒரு டாஸ்க்காக எடுத்து பண்ண போகிறது இப்போ நான். ஓகே இப்போது சுடு தண்ணிக்கு ஃப்ளாஸ்க்கு மில்டன் ஃப்ளாஸ்க்கு இப்போ ரீசெண்டாக ஒன்று வாங்கினேன். தெரியுதா புகை வருது. டடா நான் இங்கே வந்து இப்போ 3 மணி நேரம் மேலே ஆகுது. வீட்டிலேருந்து வரும்போது சுடு தண்ணி போட்டோன்னே இன்னும் கூட சூடு இருக்குது. ஆக்சுவலாக இது டீ மாதிரி இருக்காது. பட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். குடிப்போம். முடியல கைஸ், முடியல. 6 மணிக்கு வரோன்னு சொன்னால் போல் நம்ம ஆள் ராப்பிங்க்கு. இன்னும் கூட ஆளை காணும். 7:30 மணி ஆகிடுச்சு. கிளம்பிடலான்னு பார்க்குறேன். ஆனால் ஃப்ரண்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக நம்ம ராப்பு வந்துருச்சு. இப்போ தான் பையன் வந்திருக்காப்புல, சூர்யா ப்ரோ. சொன்ன மாதிரியே ஷார்ப்பாக 8 மணிக்கு கரெக்டாக வந்துட்டாப்புல. 3 மணி நேரம் உட்காந்து எனக்கு பைத்தியமாக பிடிச்சிச்சு கைஸ். ஆனால் 2-3 ஒர்க் இருந்தது. எப்போவுமே டிலே ஆகாது. வந்தால் ஒரு 1 ஹவர் அப்படி ஆகும். பட் இந்த வாட்டி 3 மணி நேரம் கிட்ட டிலே. அப்போ ஈசிஆர்லேருந்து வந்தாப்புல. ஸோ நம்மளோட ராப் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு ராப் பண்ணிவிடுவார். ரெண்டாவது இங்கே ஒரு சின்ன தாக்கா இருக்குது பாருங்கள். இது நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். டெல்லியில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஆச்சு. பட் பெயிண்ட்லாம் போல் ராப்பு தான் பிஞ்சிருக்கு. இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது 2த்தையும் பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து கடகடன்னு ஓடுற வேண்டியதான். திரும்பி பார்க்காம வீட்டுக்கு. ஷார்ப்பாக வந்தது நன்றி ப்ரோ. ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்திருக்காப்புல, சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி கண்டுபிடிச்சி தான் ப்ரோ நிறுத்தினாரு. இந்த இடம் தெரியுமா இல்லை வண்டி பார்த்து கற்று நிப்பாட்டிங்களா? இல்லை ப்ரோ, வீடு இங்கே தான். டெய்லி இந்த அதான் தெரியும் உங்களுக்கு ஏரியா. வண்டி பார்த்தேன். நைஸ் 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 மீட்டிங் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஆப்ரேஷன் போயின்னு இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் தனித்தனியாக கைட்டு விராப் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. டைம் இப்போயே ஆகிடுச்சு 8. ஸோ ஆக்சுவலாக இப்போ சைடு ஃபெண்டரும் பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இது போடணும். ஸோ அதனால் கிழிக்க சொல்லியிருக்காங்க. பட் எதுக்கோ யோசிப்போம். ஸோ விராப் பண்ணுறது முக்கியம் இல்லை. விராப் பண்ணால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்குது. யாரும் வண்டியை தாக்கா போடாமல் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். தலைவலிடா சாமி. ஏமோ இப்படியே நல்லா இருக்கு. இப்படியே ஓட்டலாம் போலையே. என்ன முக்குது. இன்ஜன் கைண்டு வெளியிலே வந்துருப்போதுரா சாமி. நெஞ்செல்லாம் வலிக்குது. அந்த குட்டியோண்டு ஒரு இடத்துக்கு எவ்வளோ பெரிய வேலை பார்த்தீங்களா. நம்ம டீரெக்ஸுக்கு முன்னாடி சட்டையாக போடுறாங்க. இப்போ தான் ப்ரைமர்லாம் போட்டு இப்போ அது இருக்குது இது இருக்குது. ஐயோ எனக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். சரி கைஸ், மொத்தமாக முடிச்சுட்டு உங்களை காட்டுறேன். டாட்டா. நீங்கள் கேட்ட மாதிரியே ஃப்ரண்ட் பம்பர் பச்சை கலர் ரெடி பண்ணியாச்சு கைஸ். சூப்பராக பண்ணிட்டாங்க. என்னென்ன டைம் தான் 10 ஆகிடுச்சு. செம பசிக்குது எனக்கு. இது ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அந்த இங்கே சைடு பம்பரும் கொஞ்சம் சைட்லேயும் பிஞ்சிச்சில்ல ஒரு ஆப்பு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. வேலை அதிகம் தான், ரொம்ப வேலை அதிகம். ரெண்டாவது நம்ம ஃபாக் லைட்டில் பார்த்திங்கன்னா ஹை பீம் இருக்குது. அதுக்கான கனெக்ஷன் கொடுக்கல ஜீப்பில். அதுவும் இப்போ நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. லெட்ஸ் சி. ஸோ அவ்வளோதான். இது ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு கைஸ். நான் ஓவரால் ஃபைனல் அவுட்டு காட்டிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்த லுக்கு தான். மற்றபடி இதில் வந்த வேலை முடிஞ்சுது. ஹாரன் ஒர்க் ஆகுது நமக்கு மெயினாக. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு மேலே காட்டுறது ஒன்றும் கிடையாது. ரேட் பைட் பண்ணாமல் ஏதாவது பண்ணணும். ஒன்றும் வண்டியில் போனே தான் நான் வச்சுட்டு போகணும். எது யூஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. பட் நம்ம வண்டியில் பெருசாக கிடைக்கல. நிறைய பேர் வண்டியில் இது ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.
தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி